தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் பகுதியில் 8 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த முதியவர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். வல்லம் அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்த அஸ்லம்கான் என்பவர் அதே பகுதியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த முதியவர் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தினந்தோறும் பாலியல் குற்றங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே பள்ளி மாணவியை திருமணம் செய்வதாக கூறி கடத்திச் சென்ற கட்டிட தொழிலாளி போக்சோ வழக்கில் சிக்கினார். பண்ருட்டி அருகே அரசு பள்ளியில் புதிய கட்டிடம் கட்டும் பணியில் ஈடுபட்ட விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கணேஷ் பாண்டி அந்த பள்ளியில் படித்து வந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை கடத்திச் சென்றார். இதனையடுத்து கணேஷ் பாண்டி போக்சோ வழக்கில் சிக்கினார். ஸ்டாலின் அரசின் சமூக நல்வாழ்வுத்துறை வளரிளம் பருவத்தினரிடையே முறையான விழிப்புணர்வை ஏற்படுத்தாததால் குழந்தை திருமணங்கள் போன்ற குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.